அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய துன்பங்கள் நீங்கணுமா, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போகணுமா, நான் சொல்கிற இந்த இஸ்மை ரெகுலராக நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், எல்லாமே உங்களை விட்டு நீங்கி போயிடும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் மனசில் இருந்துட்டு தான் இருக்கும். யாராக வேணாலும் இருக்கட்டுமே, ஏதாவது ஒரு கஷ்டம் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, இதிலேருந்து நம்ம என்றைக்கு மீண்டு வருவோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை, ஏன் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், ஏன் அல்லாஹ் நம்மளை மட்டும் சோதிக்கான், இப்படிலாம் நமக்கு பல எண்ணங்கள் வரும். இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நான் சொல்கிற இந்த இஸ்மை 300 தடவை நீங்கள் ஓதுனீங்கன்னு அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் உங்களை விட்டு, உங்கள் வாழ்க்கையை விட்டும் நீங்கி போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே அனுபவித்து பார்ப்பீங்க. சரியா? அப்படிப்பட்ட இஸ்மை என்னென்னா ஒன்றும் இல்லை, யா அல்லாஹ், யா அல்லான்னு நம்ம ரப்ப ஆசையோட, பாசத்தோட, மனசார ஸ்நேகத்தோட 300 தடவை நம்ம சொல்லணும். சரியா? நம்ம கை எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, இல்லை பேப்பர் பேனா வச்சு எண்ணிக்கை வச்சுருந்தாலும் சரி, இல்லை தஸ்பீ வச்சு எண்ணிக்கை வச்சுருந்தாலும் சரி, நமக்கு எண்ணிக்கை எத்தனை? 300 தடவை. ஆனால் எப்போ ஓதணும், எப்படி ஓதணும்னா சுபு தொழுதுக்கு அப்புறம். எப்போவுமே தினைக்கும் சுபு தொழணும், அது நம்ம கட்டாய ஃபர்லான தொழுகை. சுபு தொழுகை முடிஞ்சதும் முதல்ல 10 சலவாத்து ஓதணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த இஸ்மையா அல்லாஹ் அப்படிங்கிறத 300 தடவை ஓதணும். பின்ன லாஸ்ட்டு மறுபடியும் 10 தடவை சலவாத்து ஓதணும். முதல்ல 10 சலவாத்து, 300 தடவையா அல்லாஹ், லாஸ்ட்டு 10 சலவாத்து. எப்போவுமே நம்ம எந்த ஒரு துவா கேட்குறதா இருக்கட்டும், ஒரு துவாவாக இருக்கட்டும், இல்லை பல எண்ணங்களுடைய துவாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம எண்ணங்கள் எதுவாக வேணாலும் சரி, எத்தனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கிட்ட நம்ம துவா கேட்கறதுக்க வேண்டி இரு கைகளை ஏந்திட்டோம் அப்படின்னா எடுத்த உடனே அல்லாஹ் எனக்கு இதைத்தான் அதைத்தான் கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 10 தடவை இல்லைன்னா ஒரு 3 தடவை குறைந்தபட்சம் சலவாத்து, ஏதாவது ஒரு சலவாத்து, சின்னதாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், மனசுக்கு பிடிச்சதாக இருக்கட்டும், இல்லை தெரிஞ்சதாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், முதல்ல 10 சலவாத்தோ 3 சலவாத்தோ ஓதிட்டு தான் நம்ம தேவையை நம்ம கேட்கணும். எதுவாக இருக்கட்டும், எதுனாலும் சரி, சலவாத்தை ஓதி துவா கேளுங்கோ. துவா கேட்டு முடித்ததும் மறுபடியும் சலவாத்தை ஓதிங்க. இது தனிப்பட்ட வீடியோவாட்டு நான் அந்த சலவாத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சலவாத்துடைய மகிமை என்ன, அதோடைய சிறப்பு என்ன, அம்சங்கள் என்ன, அதை ஓதுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத தனியாக ஒரு கண்டென்ட்டாக எடுத்து வீடியோவாக போட்டேன். ஆனால் நமக்கு இப்போ உள்ள இந்த தேவைக்கு யா அல்லாங்கிற இஸ்மா ஓதுறதுக்கு முன்பின் சலவாத்து முக்கியம். 10 தடவை எண்ணிக்கை. இதை நீங்கள் அன்றாடம் டெய்லியும் ஓதிட்டே வரணும். ஒரு நாள் ஓதுனேன், 2 நாள் ஓதுனேன், என்ன நேற்று ஓதணும், இன்றைக்கி ஓதணும், நமக்கு எதுவும் தீர்ந்த மாதிரி இல்லை, இப்படிலாம் நம்ம அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. நம்பிக்கையோட அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டுட்டு அவன் பேரை வச்சு அவனை நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன். உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அப்படி முழுசாக நீங்கினதும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நீ துன்பமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை நீங்கள் ரெகுலராக ஓத நீங்களே ஆரம்பிச்சிருவீங்க. துன்பம் வரும்போது மட்டும் இதை ஓதணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் டெய்லி நம்ம ஓதுவோமே, டெய்லி ஓதுனா டெய்லி உள்ள கஷ்டம் தீந்துருமே அப்படின்னு நீங்கள் நினச்சி இதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதை ரெகுலர் ஆக்கிடுவீங்க. எல்லோரும் நான் சொன்ன மாதிரி ஓதி பாருங்க. ஓதி நீங்கள் பார்க்குற யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நான் இதை ஓதுனேன், என்னுடைய துன்பம் நீங்கிறத என்னால் அனுபவிக்க முடியுது, நல்ல பலன் தருதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்காக இல்லை அந்த கமெண்ட்டு, இன்னும் அந்த வீடியோஸை பார்க்குறாங்கல்ல, ஃபஸ்ட்டு வீடியோஸை எடுத்த உடனே அவங்க எதை பார்ப்பாங்க தெரியுமா? கமெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னு தான் பார்ப்பாங்க. அந்த கமெண்ட்டில் நான் இதை ஓதுனேன், எனக்கு சரியாச்சு, அப்படி மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இந்த மாதிரி வார்த்தைகளை போடும்போது பார்க்குறவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். ஓ, அப்போ நம்ம பண்ணால் நமக்கும் நடக்கும் போலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் அவங்களுக்குள்ளே வந்து அவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது சத்தியம், இது பொய் இல்லை, அனுபவித்து பாருங்கள். நான் என் லைஃப்பில் நிறைய தடவை அனுபவித்து இப்போ ரெகுலராக ஓதிட்டுருக்கேன், பிரச்சனையே கிடையாது. அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்குது. அப்படியே ஒரு கஷ்டம் வந்தாலும் அது எப்படியோ மறைஞ்சு போயிடும், ஏதோ ஒரு தீர்வு அல்லாஹ்வுக்கு தந்துடுவான். சரியா? அதனால் எந்த வித யோசனையும் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஃபஜ்ர்லேருந்து
ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 2வது பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.